ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக 24 ஹவர்ஸோட நெக்ஸ்ட் பாட்டாக தான் எட்டோன்ருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்கள் அப்பெல்லாம் நான் பேசுகிற வேர்டோட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சேன். ரிலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள அப்பெல்லாம் அவனுக்கு 2 டைட்டான ஸ்லாப் தான். உன்னை ஃப்ரீ பண்ணி ஹவுஸில் விட்டுட்டு போனால் உன் பிஹேவியரை என்கிட்டே காட்டிட்டலங்கிற மாதிரி ஸ்லாப் பண்ண வைக்கிட்டலே ஜிமினா கீழே விழுந்தான். ஜெனி இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு ஷாக் ஆனா. இதுக்கு மேலே உன்னை விட்டு வைக்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா மயங்கி விழுந்த பொசிஷனில் இருக்க ஜிமினாவை பிராடஸ்டலே தூக்கினபடி நேராக கொண்டு வந்து பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சுட்டு ஜிமினாவோட ஹேண்ட்ஸில் ஹேண்ட் கப்பை போட்டு விட்டுட்டாரு. போனா போடு, அக்செப்ட் பண்ணிப்பேன், உன்னை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவேன்னா 4 டேஸ்க்கு 5th டேஸ் அமைதியாக இருந்துட்டு தப்பிச்சு போகிற அளவுக்கு வந்துட்டல. நீ தப்பிக்கிற டிங்கிங் உனக்கு வந்துருச்சு போயிட்டியா? இனி உன்னை ஃப்ரீ பண்ணி விட முடியாது. மாமா இருந்தாலும் சரி, டேடாக இருந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் நீ நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டென்ஷன்லேயே ஹேண்ட் கப்பை போட்டுட்டு நேராக அந்த ரூமை விட்டு பால்கனியில் வந்து நின்று நம்ம பர்சனல் செக்யூரிட்டி பாடி கார்டுக்கிட்ட இந்த மாதிரி நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி ஒரு மேரேஜுக்கால சீக்கிரமாகவே ரெடி பண்ணு, நான் நெக்ஸ்ட் டே ஜிமினாவை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் ஓகே பாஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டுமே ஓகே சொல்லிவிட்டு பாடி கார்ட்ஸ் எல்லாரையுமே கரெக்டாக ஒரு மேரேஜுக்கால கூட்டிகிட்டு வந்து மேரேஜுக்கான ஒர்க்கை எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா இந்த கோஸ்ட்டு சுகா பேசுனது எல்லாத்தையுமே சுகாவுக்கு பேக்ஸில் நின்று தான் கேட்டிருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் டே நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கிறியா, அவன் உயிரோட இருந்தா தானே நீ மேரேஜ் பண்ணிப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கோஸ்ட்டு கரெக்டாக ஜிமினா கிட்ட நின்றானா. ஜிமினா கரெக்டாக ஃபுல்லாக மயங்கிருக்க மூமெண்ட் இருக்கும். ஹேண்ட் கப் போட்டிருக்க மூமெண்ட்டையும் பார்த்துட்டு பக்கத்தில் நம்ம சுகாவோட திங்ஸு, அதாவது சுகா மாஃபியெல்லாம் அந்த மூமெண்ட்டுக்கு நைஃபு கன்னுலாம் இருக்குல்ல, அந்த மூமெண்ட்டில் நைஃப் அப்படியே அந்த கோஸ்ட்டோட பவராலே எடுத்து ஜிமினாவோட ஹேண்ட்ஸை கட் பண்ணதுக்கு கரெக்டாக ஹேண்ட்ஸ் கிட்ட கொண்டு வந்தா அந்த நைஃபை கரெக்டாக ஜெனி பிடிச்சிட்டா. என்ன நைஃப் டானா பிறக்குது. இது என்னை பிடிக்கவே முடியல, எனக்கு ஹேண்ட்ஸ் வலிக்குது, ஹயாங்க எழுந்துக்கோ நைஃப் கட்டாக்கப்போ போடு அப்படிங்கிற மாதிரி ஜெனி இந்த மாதிரி கட்டுன பால்கனிலேருந்து நம்ம சுகாடாம் ஜெனி கட்டுற சவுண்டை கேட்டு என்னது கட்டாக்க போகிறானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஜெமினா எதுவும் ஹேண்ட் கப் போட்டதில் எதுவும் தப்பாக டிசைட் பண்ணுறான் முழுக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணி அந்த ரூம்க்கு என்ட்ரானா கோஸ்ட்டு நைஃபை புஷ் பண்ணி ஜிமினோட ஹேண்ட்ஸை கட் பண்ண ஜெனி கிரிப்பாக பிடிச்சிருக்க மூமெண்ட்டை பட்டுட்டு இங்கே என்ன நடக்குதுங்கிற மாதிரி நேராக சுகா வந்து அந்த நைஃப் கிட்ட வரதுக்குள்ளேயே கோஸ்ட்டு டக்குன்னு நைஃபை விட்டான். ஜெனி அப்படியே நைஃபை கீழே போடுறான். என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி நைஃப் எடுத்து வந்த அப்படிங்கிற மாதிரி ஜெனி நோட் பண்ணால் நான் எதுவுமே பண்ணலை, அதுதான் தானாக வந்துச்சு, என் ஹயாங்கோட ஹேண்ட்ஸை கட் பண்ணுற மாதிரி நான் பிடிக்க தான் செஞ்சேன். பொய் சொல்கிறியா? இதெல்லாம் வச்சு ஹேண்ட் கப்பை ரிமூவ் பண்ண முடியாது, இந்த மாதிரிலாம் வச்சு ரிமூவ் பண்ணணும்னு திங்க் பண்ணாடா, அதுக்கு கீ தான் இருக்குது, அந்த கீயை தான் போடணும், இந்த மாதிரிலாம் இனி நைஃப்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த நைஃப் அப்படியே நம்ம சுகா அவரோட பேக் சைடு ட்ரெஸ்ஸில் வச்சு அப்படி மறைச்சிக்கிறாரு. இனி இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம இப்படி ஃப்ரீயாக வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி மறைச்சபடி ஜிமினாவை நோட் பண்ணால் அந்தளவுக்கு அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறியாடா நீ, அந்தளவுக்கு அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறியா, பாட்டுக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷன் ஆகுது அந்த கோஸ்ட்டு. இப்போ நம்ம சுகாடா அப்படியே ஜெனியை நோட் பண்ணிவிட்டு நீ இன்னும் ஸ்லீப் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெனியை ஜிமினா பக்கத்துலேயே பெட்டில் படுக்க சொல்கிறாரு. ஜெனியுமே கொஞ்சம் நர்வஸ்லேயே அப்படியே ஜிமினா பக்கத்தில் வந்து பெட்டில் படுத்தான். ஜிமினோட ஃபேஸை நோட் பண்ணபடியே ஜிமினோட ஹேரை அப்படியே ரப் பண்ணபடியே நம்ம சுகாடா என்னடா பண்ண ஏடு பண்ணன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, ஏன்டா இவ்வளோ ஸ்ட்ரகிள் மட்டும் நம்மக்கிட்ட பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்ம சுகா உட்காண்ட்ருக்காரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நிறைய பர்சன்ஸ் ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா ஜிமினாடா இப்போ என்ன பெட்டில் எழுந்தே வர அந்த மாதிரி உட்காந்தா ஹேண்ட் கப் போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி இது என்ன ஹேண்ட் கப்லாம் போட்டிருக்குது, ஜெனிங்கிற மாதிரி ஜெனியோட நேம் சொல்லி பயங்கரமாக கட்டுன்னு வர அந்த மாதிரி கட்டுனா ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து நம்ம சுகாடா அப்படியே வெளியே வராரு. ஏன்டா கட்டுற, என்ன நீ எழுந்துட்டேனுங்கிறது எனக்கு தெரியணுமா இல்லை ஜெனிக்கு தெரியணுமா அப்படிங்கிற மாதிரி சுகா கட்டுனா என்னோடய சிஸ்டர் என்னடா பண்ண, என் சிஸ்டர் எங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா க்ரை பண்ண பொசிஷன்லேயே பெட்லேருந்து எழுந்து சுகாவை அடிக்க தான் வர ட்ரை பண்ணுறாரு. பட் ஹேண்ட் கப் போட்டிருக்க மூமெண்ட்டுக்கு பெட்டை விட்டு நகர முடியாமல் சுகாவை பட்டு கோவமாக கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா என்ன பேபி ஏன் இந்த கட்டுறேன், உன்னோட சிஸ்டர் அப்படி என்ன பண்ண போகிறேன், என் கூடயே நிறைய பிரதர்ஸ் இருக்கிறாங்க, இப்போ ஒரு சிஸ்டர் கூட நியூவாக என்ட்ரு ஆகுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி சரி நீட்டு இருக்குடா ஹவுஸில் வந்து தப்பிக்க ட்ரை பண்ணேன், நான் உன்னை ஃப்ரீ தானடா பண்ணி விட்ருக்கேன், நான் ஒரு மாஃபியா பர்சன்ட் அங்கே போய் உங்ககிட்ட ஏதாவது மிஸ்பீக்கவா அப்படி இப்படி ப்ளே பண்ணேன்,
இல்லை உங்ககிட்ட ரொம்ப ரூடா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டேனா? என்ன பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு என்ன இப்படி இக்னோர் பண்ணபடி நேற்று தப்பிக்க ட்ரை பண்ண நீ? ஆ எதுக்கு ட்ரை பண்ண சொல்கிறியா இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இங்கே பாரு என்னை மட்டும் இந்த ஹேண்ட் கப்பை போட்டு வச்சுருக்க மூமெண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணு. நான் அங்கேருந்து கிளம்பணும். எங்கன்னு சொல்லு, நானே கொண்டு விடுறேன். நான் அங்கேருந்து போகணும். நீ யார் என்னோடய லைஃப்பில் இந்த மூமெண்ட்டெல்லாம் டிசைட் பண்ணதுக்கு? நீ யார் மட்டும் இல்லை, என் லைஃப் எனக்கு பாட்டுக்கு தெரியும். என்ன பாட்டுக்கு தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் இன்னசென்ட்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக நம்ம சுகாவை பாட்டு கட்டுக்கட்டுன்னு கட்டுனோம். நம்ம சுகாடா அந்த டவலை தூக்கி தூர போட்ட வேகத்துலேயே ஜிமினா கிட்ட க்ளோஸாக வந்தா ஜிமினா பயத்தில் அப்படியே பெட்டில் உட்காந்த பொசிஷனில் 2 லக்கையும் ஹக் பண்ணபடி ஐஸை க்ரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி என்ன பண்ண போகிறானுங்கிற மாதிரி ஒரு பயத்தில் இந்த மாதிரி உட்காண்டா நம்ம சுகா அப்படியே ஜிமினா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, அவ்வளோ பயமாக என் மேலே கொஞ்சம் கோவமாக கட்டுன மாதிரி இருந்துச்சு. பக்கத்தில் தானே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினோட ஹேர் அப்படியே சாஃப்டாக ரப்பினப்படி என்னை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சுகாவை பிடிச்சி நம்ம ஜிமினை தள்ளிட்டு, ஏன் என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா? இந்த மாதிரி கேட்டேன். நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது ஜிமின், ஓகேயா? நான் உன்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி டென்ஷன் ஆகி அப்புறம் நான் கோவத்தில் ஹைப் ஆகி அப்புறம் என்னோடய பேபியோட சீக்ஸ் செம்ம சாஃப்டாக க்யூட்டாக இருக்கிற சீப்ஸை ஏன் ஹேண்ட்ஸாலே டேமேஜ் பண்ண நான் விரும்பலை. நீ இப்படி தான் எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து கொஸ்டின் கேட்பேன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஹவுஸில் நிறைய ஒர்க் இருக்குது. ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு 2 பேரும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் சரியா? அப்படிங்கிற மாதிரி ஜிமினோட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணால் ஜிமினா நம்ம சுகாவை அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தா நம்ம சுகா அப்படிலாம் இல்லை, நான் டெய்லியுமே கிஸ் பண்ணுவேன். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னை நீ அடிச்சுக்கோ. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் தான். நான் மாஃபியாவாக இருக்கிறேன்னு எனக்கு இந்த மாதிரிலாம் அடி வலிக்காது, பெயின் ஆக்காது. இதை விட பயங்கரமாகவே நாங்களாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா அப்படியே அந்த பெட்ரூம் டோரை விட்டு வெளியே வந்தான். ஹே சுகா சொன்னா கேளுடா, என்னோட சிஸ்டர் எங்கடாங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டுனா நம்ம ஜெனிடா க்யூட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகி வேறு நியூ ட்ரெஸ்ஸஸ்லாம் வேர் பண்ணி ஜுவல்ஸ்லாம் வேறு மாட்டி விட்ருக்காங்க, ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி மேக்கப்லாம் போட்டு விட்ருக்காங்க. ஹே ஜெனி, இது என்னடி லுக்கு, இது என்னடி ட்ரெஸ்ஸு? ஹயாங் பாட்டியா, நான் பிரின்சஸ் மாதிரி இருக்கிறேன். இந்த கவுன் பார்க்க எப்படி இருக்குது, பிசு பிசுன்னு இருக்குது பாட்டியா? இந்த ஜுவல்ஸ்லாம் பாட்டியா செம காஸ்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் உனக்கு யார் மட்டும் கொடுத்துட்டு? நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒயனு டெய் ஜின்னு 3 பர்சன்ஸும் உள்ளே என்ட்ராகிறாங்க. இதெல்லாம் எங்களோட திங்ஸஸ் தான், இது என்னோடய ட்ரெஸ் தான். அதாவது என்னதுன்னா என்னது கிடையாது, நான் பேபியை யூஸ் பண்ண சொல்ல வச்சு இந்த ட்ரெஸ் தான் க்யூட்டாக இருக்குதுல்ல. அது உன்னோட சிஸ்டருக்கு இப்போ வேறு பண்ணி பார்த்தோம், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆச்சு. இப்போ என்ன அவள் என்ன ஒரே மாதிரி டேடியான ட்ரெஸ்ஸஸாக போட முடியும்? இல்லை ஜெனி, இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்குல்ல, இதே மாதிரி இன்றைக்கி ஷாப்பிங் மாலில் போய் நிறைய வாங்கலாமா அப்படிங்கிற மாரி ஒய்யன்னு கேட்க, எனக்கு இதேமாரி நிறைய வாங்கி தரேனுங்கிறீங்களா? அப்போ எனக்கு நிறைய வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாரி ஜெனி சொன்னால், அவங்களாம் நம்ம கெடுக்க வாங்கி தரணும் அப்படிங்கிற மாரி ஜிமினா கட்டுனா, டேய் என்னடா கட்டிகிட்டு இருக்க? இந்த மாதிரிலாம் கட்டக்கூடாது, கட்டினீங்கன்னா சுகா காண்டாயிருவான். ஓகே, நீ டென்ஷன் ஆகாமல் அப்படியே ரெஸ்ட் எடு பார்ப்போம். நான் இதுக்கு ரெஸ்ட் எடுக்கணும், இன்றைக்கி நைட்டு பயங்கர டயர்டாகவே எடுக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே இந்த மாதிரி பேசுனா நைட்டு நான் ஏன் டயர்ட் ஆகணும்? நைட்டு இல்லை, இன்றைக்கி நைட்டு இல்லைடா, நெக்ஸ்ட் டே நைட்டு. இப்போவே நீ ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தேன்னா நெக்ஸ்ட் டே நைட்டு நல்லா நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அப்புறம் என் ஹயாங்கோட ஃபீலிங்ஸ்க்கு ஈக்குவலாக அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக டேட்டியாகவே நம்மகிட்டே பேசினோம். நம்ம ஜொங்குக்கு தான் பேபி நீ இந்த ரூமுக்குள்ளே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு பேக் சிலிண்டர் கட்டுனா, அச்சோ நான் இங்கே அவன் கவனிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே ஒயான் கூட சேர்ந்தே வந்தேன். நான் இங்கே இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டானே, போச்சு போ, இப்போ என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு பெட்டுக்கடியில் போய் மறைஞ்சிக்கிறாரு. தேயோட வாய்ஸ் இங்கே தானே கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ஜோங்கு கரெக்டான ரூமில் என்ட்ராகி இவங்க எல்லாரையும் நோட் பண்ணால் நம்ம தான் ஜெனியை நோட் பண்ணிவிட்டு சொல்லாட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் ஜெனியுமே அப்படி பெட்டுக்கு அடியில் இருக்கிற டேயை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா நம்ம ஜெனிடா டே இங்கே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஜோங்குக்கு இல்லையே, டேயோட வாய்ஸ் இங்கே கேட்டுச்சு, அவனோட வாய்ஸ் கேட்டு தான் ரூம்குள்ளே என்ட்ரானே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொன்னான். ஐயோ வாய்ஸெல்லாம் வச்சு நம்மளை கண்டுபிடிக்கிறானே, இப்போ என்ன பண்ணேன்னு தெரியலையே, மார்னிங்லேருந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நைட்டு ப்ளே பண்ணிட்டு காலையில் ஜங்குக்கு திரும்ப என்னை துரத்திக்கிட்டே வரியே, அண்டா எனக்கு ரெஸ்ட்டு வேணும்னு சொன்னோம்ல அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தேன். ஒய்யன்டா
பயங்கரமாக கொஞ்சம் ஸ்மைல் பண்ண பெடி, அடாட்டே இல்லைங்கிறம்லடா, ஹவுஸ் முழுக்க நான் தேடி பார்த்துட்டேன், டே எங்கேயுமே இல்லை, இங்கே இல்லைன்னா அப்போ எங்கே போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கோமாகி அங்கே நான் டென்ஷன் ஆக்காட, எனக்கு இந்த ரூம்குள்ளே தான் அவனோட வாய்ஸ் கேட்டுச்சு, ஒழுங்கா ரூம்குள்ளே இருந்துருந்தா வெளியே வந்துரு, இல்லைன்னு வச்சுக்கே நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ என்ன பண்ணாலும் சரி நான் பெட்டை விட்டு எழுந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்டு கட்டிட்டு இருந்த ஜிமினாடா, என்னையாடா மிரட்டுற, என்னோட பாடி டயர்ட் ஆக்குமா, நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுமா, இரு இரு உன்னதானே அவன் தேடி வந்துருக்கான், நான் சொல்கிறேன் பாரு அப்படிங்கிற மாரி ஜிமினாடா, யாரை தேடி வந்துருக்க அப்படிங்கிற மாரி ஜிமினா கேட்டா, என்னடா எனக்கு உன்னை விட ஏஜ் எடுக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு ஜிமினாவை விட 5 ஏஜுக்கு மேலே அதிகம் அந்த மூமெண்ட்டுக்கு, உன்னை விட எனக்கு ஏஜ் அதிகம் தெரியுமா அப்படிங்கிற மாரி சொல்லறான். ஏன்னா என்னை விட ஒரு 5 ஏஜ் to 4 ஏஜ் இருக்கும் அவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா இந்த மாதிரி சொன்னோம். இவன் ஏன் தேவையில்லாமல் டோர்கிட்ட நிற்கிறவனா பெட்டுக்கிட்ட கூப்பிடுறான், டேய் நீ வாயை பண்ணிட்டு சும்மா இருக்க மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பட்டு முறைச்சபடியே பெட்டுக்கடியில் இருந்தா நம்ம ஜங்குக்கு நேரம் ஜிமினா கிட்ட ஃபைட் பண்ணுற மாதிரி கரெக்டாக பெட்டுக்கிட்ட வந்துட்டாரு. என்னடா அண்ணன் ஏங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறேங்கிறதுல என்ன ஏட்டு பேசுகிறியா, என்னை விட நீ 4 to 5 ஏஜ் கம்மிட்டான், அட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் உனக்கு ஹையாங் பண்ணுறேன், ஒழுங்கா ரெஸ்பெக்ட் கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஜின்னு தான் அவன் ஹையாங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறான், அவன் உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறமோ அப்படிங்கிற மாதிரி, நீ தாண்டா அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி. ஜின்னு சொன்னான், அதெல்லாம் இவனுக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியாது, எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க வண்டியா இல்லாட்டி உன்னோட ஒய்ஃபை தேடி வண்டியா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கரெக்டாக டேக்கிட்டே போனோம். எனக்கு ஜின்னுக்கு டேக்கி 3% புரிஞ்சுட்டு ஜிமினா நம்ம இருக்கிற பிளேஸை காட்டி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டேடா ஆக்கா இந்த ஜிமினா நம்ம கொஞ்சம் நேரத்து முன்னாடி கலாய்ச்சிட்டு டீச் பண்ணதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுட்டு காட்டி கொடுக்க போகிறானே அப்படிங்கிற மாதிரி பெட்டுக்கு அந்த சைடு இருக்கும்ல இதெல்லாம் கூடி ஸ்லீப் பண்ணப்படி படுத்துட்டவர் ஜங்குக்கு லெஃப்ட் சைடில் இருந்தா ரைட் சைடு வெளியே அப்படியே மூவ் ஆனாகி பெட்டுக்கு அந்த சைடே வெளியே வந்துட்டார். ஜங்குக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ரூம்லேருந்து வெளியே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக பெட்டுக்கு கார்னரில் அப்படியே எழுந்து உட்காருவாரா அண்ணுமே கொண்டான். ஏன் நான் டேடான் டேடி வந்துட்டே இப்போ என்ன உன் டேடானே கீழே கொஞ்சி பாரு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன பெட்டுக்கடியில் இருக்கானுங்கிற மாதிரி நம்ம ஜோங்குக்கு அப்படி கீழே குனிஞ்சா நம்மகிட்ட என் பெட்டுக்கு காரணம் இருந்தவர் எழுந்து ரன் பண்ணபடி ஓடுவாரா இந்த மாதிரி ஓடுனா அவனுக்கு என்ன திமிருட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேட் வரத்துற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அங்கேருந்து ஓடுறாரு. ஏன் ஜங்குக்கு மார்னிங்கே இந்த மாதிரி பாடா படுத்துற அப்படிங்கிற மாதிரி கட்டுற பொசிஷன்லேயே நம்ம நம்ம ஜொங்குக்கிட்ட இருந்துனா இந்த மூமெண்ட்டை நம்ம ஜின்னுவும் என்ன பாட்டு பயங்கரமாக சிரிச்சபடி இருந்தா நம்ம ஜெனிடா, எனக்கு இந்த திங்ஸஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தானே, எங்கிட்ட திரும்பி கேட்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜெனி இந்த மாதிரி கேட்டான். அதெல்லாம் நாங்கள் திருப்பி கேட்க மாட்டோம், இது உனக்காக நாங்களே வாங்கினது தான், இது என்னோட ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே இது உனக்கு செம்ம பர்ஃபெக்டாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, நான் தூக்கி போடணும்னு நினச்சேன் பட் உனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ இதை வேர் பண்ணிக்கோ, நம்ம ஈவினிங் ஷாப்பிங் மாலுக்கு போய் உனக்கு நிறைய ட்ரெஸ் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வயன் பேசிட்டு அங்கே 2 ஜெனி கூட்டிகிட்டு போனா, ஹே என்னோட சிஸ்டர் எங்கடி கூட்டிகிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா பயங்கரமாக கட்டுனா, ஏன்டா தேவையில்லாமல் கட்டிக்கிட்டே இருக்கிறேன், அமைதியாக வச்சுட்டு நீ என்ன கட்டினாலும் சரி யார் கட்டலையும் விளையாடு அப்படிங்கிற மாதிரி ஜின்னு அங்கே இருந்து போனேன். டே என்னடா நீங்களா ஒரு பைத்தியமாடா, ஃபேமிலியே பைத்தியமாக இருக்கிறேன்டா, நான் இங்கே தான்டா பார்க்குறேன், ஒருட்டம் கூட நான் என்ன சொல்ல வரேனுங்கிறதே கேட்கவே மாட்டிங்களாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜிமினா புலம்பிக்கிட்டே இருந்தா ஜொங்குக்கு துரத்திட்டு பண்ணிட்டேடான் கரெக்டாக ஜிமினோட ரூம்குள்ளே என்ட்ராகி, என்ன திமிர் இருந்தால் அவங்கிட்ட என்னை மாட்டி விடுவாடா, இரு உன்னை ஹயாங்கிட்ட எப்படி மாட்டி விட்றேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி அப்படியே பெட்டில் உட்காந்துருந்தா, என்ன மாட்டி விட்டுருவியா பின்ன இப்போ பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா கரெக்டாக ஃபுட் எடுத்துகிட்டு வருவாரா இந்த மாதிரி வர மூமெண்ட்டுக்கு ஹயாங் அப்படிங்கிற மாதிரி வேகமாக ஒன்று சுகாவை டைட்டாக ஹேக் பண்ணபடி ஃபேக்கெல்லாம் அழ ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி அழ ஆரம்பித்தான். என்ன அவனை ஹேக் பண்ணியுமா அழுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா ஷாக்கானா, ஹயாங்க இந்த ஜிமினா ரொம்ப மோசமான பர்சண்டாக இருக்கிறான், நீங்கள் தான் அவரை மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா, அவர் உங்களோட ஒய்ஃபா, என்னோட பெட்ரூமுக்குலாம் உனக்கு என்னோட அவருக்கு என்னோட ரூம்குள்ளெல்லாம் என்ட்ராகக்கூடாது, டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ராகக்கூடாது, இங்கே இருக்க திங்ஸ் எதையும் டச் பண்ணக்கூடாது, எல்லாம் என்னதுன்னு சொல்லி என்னை திட்டுறோம். நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களோட லிட்டில் பிரதர் தானே, என் மேலே உங்களுக்கு ஓவர் லவ் இருக்குது தானே, நான் ஜொங்கு கூட ஒய்ஃப்லாம் திங்க் பண்ண மாட்டீங்கல்ல, எனக்கு இங்கே இருக்கிற எல்லா திங்ஸும் எடுக்க பர்மிஷன் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னான். அதெல்லாம் யாரும் ஒன்றை டச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னான், நீ எல்லாத்தையுமே டச் பண்ணலாமே, இது ஏறுமா இருந்தாலும் உனக்கு தேவைங்கிறது எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுகா சொன்னால்,
நான் அவன்கிட்ட அந்த மாதிரி ஒன்றும் சொல்லலாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாடா சுகாவை இந்த மாதிரி நோட் பண்ணான். இருடா இரு, என்ன ஜங்குக்கிட்ட மாட்டி விட்டல இரு, இப்போ பாரு நான் இந்த ரூம் விட்டு வெளியே போனடா ஹயாங் என்னெல்லாம் ஒன்று பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே சுகாவோட காட்டுக்கிட்ட வந்துட்டு நம்ம குசு குசுன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு சுகா ஒரு மாதிரி ஷாக் ஆகி என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சுகாட்டே நோட் பண்ணா. ஆமாம் யாங், நீங்கள் தானே லவ்வுக்கு ஐடியா கேட்டீங்க. லவ் பண்ணுறவங்க இந்த மாதிரி தான் க்ளோஸாக இருப்பாங்க. ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் ஃபீட் பண்ணுறது, அப்படியே மவுட்டில் ஃபுட்டாக வச்சுட்டு இன்னொரு பர்சன்ட்டுக்கு ஃபீட் பண்ணி விட்றதுங்கிற மாதிரி ரொம்ப அதிகமாக ரொமான்ஸ் இருக்கணும். நல்லா ரொமான்ஸ் பண்ணுங்க, அப்போனா ஜிமினை டக்குன்னு உங்களை அக்செப்ட் பண்ணிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ நீ சிக்கினடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட கரெக்டாக பெட்ரூமை விட்டு வெளியே போகலான்னுங்கிற மாதிரி டோர்கிட்ட வேண்டாம். ஜங்குக்கு தான் கடுப்புலேயே டேப்பட்டபடி நிற்கிறாரு. அண்ட் ஜங்குக், இங்கே என்னடா பண்ணுற? சும்மாடா நம்ம ரூமுன்னு நினச்சி தெரியாமல் இந்த ரூமுக்குள்ளே என்ட்ராயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இந்த மாதிரி சொன்னால் மார்னிங்லேருந்து என்னை கடுப்பிட்டு அலையிற அப்படிங்கிற மாதிரி டேயோட இப்போ கிரிப்பாக பிடிச்சபடி க்ளோஸ் அழகவும் ஜொங்குக்கு இடுவோம் ஹயாங்கோட ரூம் ப்ளே பண்ணாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓட விட்டல வா உன்னை ரூமுக்கு தூக்கிட்டு போய் பெட்டை விட்டு இருந்துக்க முடியாத அளவுக்கு பண்ணுறேன். ஜங்குக் அதெல்லாம் முடியாது, நீ எப்படி க்யூட்டாக கொஞ்சினாலும் சரி கெஞ்சினாலும் சரி முடியாடி நீ அப்படிங்கிற மாதிரி அங்கே 2 ப்ராடக்ட் சொல்லி தூக்கினப்படி அங்கே 2 போனான். சுகா இந்த மூமெண்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு சொன்ன மாதிரியே கொஞ்சம் க்யூட்டாக ரொமான்ஸ் எப்பப்பட்டாலும் பண்ணணும் போலுக்கு. ஜங்குக்கு எப்போதுமே விடாமல் துரத்தி இந்த மாதிரி தானே டார்ச்சர் பண்ணுறான். அப்போ நம்மளும் அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாம் சொல்லிட்டு போனதெல்லாம் அப்படி திங்க் பண்ணபடியே நேராக ஜிமினை பக்கத்தில் வந்து உட்காண்டா. அவன் என்னமோ காற்றுல சொல்லிட்டு போனான், இவன் என்னமோ ஒரு மாதிரி ஷை ஆகுறான், என்னவா இருக்குன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ஷாக்லேயே நம்ம சுகா நோட் பண்ணான். சுகா அப்படி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு நீ ஃப்ரெஷ்ஷப் ஆனியா, டீட்டை ப்ரெஷ் பண்ணியா, நான் வேணா ஃப்ரெஷ்ஷப் பார்க்க விடட்டுமா அப்படிங்கிற மாதிரி பேசினா. ஜிமினாண்ணா எடு என்ன நீ ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போறியா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே சுகாவை நோட் பண்ணான். என்ன பேபி இந்த மாதிரிலாம் இருக்கிற? அதான் நமக்கு மேரேஜ் ஆக போதில்ல, யாரை மேரேஜ் பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ ஹாலை இன்னும் நோட் பண்ணலையா, வா 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹேண்ட் கப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜிமினாவை பேக்கப் பண்ண பொசிஷன்லேயே கரெக்டாக அவரோட ரூமுக்கு வெளியே ஸ்டெப் மாதிரி ஒரு காரிடோர் மாதிரி இருக்குது. அடிக்க கீழே ஸ்டெப்பில் கீழே இறங்கினா தான் ஹாலுக்கு போக முடியும். அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அந்த ஸ்டெப்புக்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு பாட்டியா எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, இவங்க எல்லாரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சுகாவை நோட் பண்ணால் ஒன்றை ஃப்ரீ பண்ணி விட்டு வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. என் மாமுக்கு ரொம்ப கிராண்டாக எல்லாம் நடக்கணும்னு திங்கிங். அதான் மாமையும் ஒய்ஃபையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி. ஒய்ஃபா? ஆமாண்டா. அதான் என் மாம் திங்க் பண்ண மாட்டியே செம்ம கிராண்டா நெக்ஸ்ட் டே மார்னிங் உனக்கும் எனக்கும் மேரேஜ். இது என்ன சொல்கிற? அதான் ஹவுஸே ரெடி பண்ண வந்துட்டுருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லா பர்சன்ஸுமே இன்றைக்கி 1 டே நைட்டுக்குள்ளே இந்த மொத்த ஹவுஸையும் ஃபுல்லாக ரெடி பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் இதே பிளேஸில் என்னோடய ஹவுஸில் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் முன்னாடி, ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் முன்னாடியும் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் நீ என்னோடய ஒய்ஃப்டா நீ. அப்புறம் இங்கிருந்து நீ எங்கேயும் போக முடியாது. மேரேஜின்னு ஒன்று ஆனதுக்கப்புறம் நீ என்னதாயிருவல்ல அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட அந்த மாரி பேசினோம். ஜிமினா அப்படி பேக்கப் பண்ணியிருக்கேன்டா, அக்கா பிரேக் பண்ண ட்ரை பண்ணோம். இன்னுமே கிரிப்பாக நம்ம சுகா பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த மாதிரிலாம் பிகேவ் பண்ணுற? நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீ என்னோடய ஒய்ஃப் ஆயிடுவ ஜிமின். உன்னை யாரும் மேரேஜ் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே இந்த சிட்டிலேருந்து தப்பிச்சு போனேன். அப்படின்னா மேரேஜ் ஒன்றும் பெரிய மூமெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு உன்னோட அங்களோட சனையை மேரேஜ் பண்ணியிருக்கலாமே. ஏன் மேரேஜ் பண்ணல? மேரேஜ் பண்ணால் உன்னால் மூவ் ஆன் ஆக்க முடியாது. உன்னால் மட்டும் இல்லை, எந்த ஒரு பர்சன்டாலேயும் மூவ் ஆன் ஆக்க முடியாது. நீ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன மேரேஜ் பண்ணுவேன். நீ என்னோடய ஹேண்ட்ஸில் ரிங்கை போட்டு 2 பேருக்கும் ஸ்மூத்தாக மேரேஜ் எண்ட் ஆகிற வரைக்கும் ஜெனி நீ பார்க்கவே முடியாது. ஜெனி எப்போதும் ஒயனோட ப்ராடக்டில் ஒயனோட தான் இருப்பா. நீ ஏதோட ப்ராப்ளம் பண்ண உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். உன் ஜெனியை தான் உங்ககிட்டருந்து மொத்தமாக பிரிச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா நேராக பெட்ரூம்குள்ளே கூட்டு வந்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே பிடிச்சி தள்ளுறாரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜிமினாண்ணா என்னையே இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சுகா பாட்டு பேசுவார். அந்த மாதிரி பேசினா சுகா நான் உன்னை டார்ச்சர்லாம் பண்ணடா, நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கிட்ட பேச வேண்டாம். டக்குன்னு அந்த ரெஸ்ட் ரூம் டோரை நம்ம ஜிமினா க்ளோஸ் பண்ணபடி டோருக்கு பக்கத்துலேயே உட்காந்து பயங்கரமாக அழுறாரு. நீ எவ்வளோ வேணாலும் க்ரை பண்ணி அழுதுக்கோ ஜிமின், எந்த அளவுக்கு வேணாலும் எமோஷ்னலாக ட்ராமா பண்ணிக்கோ,
எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கோ, இல்லை நீ ட்ரூவாகவே பெயினில் துடித்தாலும், பெயினில் நீ துடிச்சு கதறி அழுதாலும் எனக்கிட்ட பற்றி கவலை கிடையாது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீ என்னோட ஒய்ஃப் ஆகுவ. நான் உன்னை ஃபுல்லாக மேரேஜ் பண்ணிப்பேன். இந்த மொட்டை வேர்ல்டுக்கே மாஃபியா கிங் சுகாவோட ஒய்ஃபாக தான் நீ இந்த வேர்ல்டுக்கே தெரிய போகிற. அந்த மாதிரி ஒர்க்கு தான் நான் நெக்ஸ்ட் டே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அப்படியே நேராக வந்து பெட்டில் உட்காண்டா. ஜிம்மி நான் க்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஜெனி கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்றானா அவனோட பிரதர் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிருக்கான். நீ கீழே போய் சம்மட்டி பிபியை விளாடு அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறது கேட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜெனி அந்த ரூம் விட்டு வெளியே போனால் ஜிம்மி நான் டக்குன்னு ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வந்தா. அந்த ரெஸ்ட் ரூம் டோரை நம்ம சுகாவே க்ளோஸ் பண்ணுறாரு. ஃப்ரெஷ்ஷாக பார்க்காம நீ அந்த ரூமை விட்டு வெளியே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினாவுக்கு என்ன பண்ண இது பண்ண தெரியாமல் வேகமாக வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக வர அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அண்ட் ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே இல்லாத மூமெண்ட்டுக்கு டோரை வேகமாக லாக் பண்ணால் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் எதுவுமே ட்ரெஸ்ஸஸ் இல்லை வேர் பண்ணதுக்கு டவல் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சுகாவோட ட்ரெஸ்ஸஸ் அப்படியே எடுத்து வந்து கொடுக்குறாரு. இதை இப்போதைக்கு வேர் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்தா ஜிம்மினாவுமே அந்த ட்ரெஸ்ஸஸை வேர் பண்ணபடி அப்படி வெளியே வர்றாரு. இந்த மாதிரி வெளியே வந்தா நம்ம சுகாவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் ஜிம்மினாவுக்கு செமையாக லூஸாக இருக்குது. அப்படி எப்படி சொல்கிறது, சுகாவுக்கு செம்ம டைட்டாக இருக்கும், பட் நம்ம ஜிம்மினாவுக்கு எல்லாம் லூஸாக இருக்குது. அந்த மூமெண்ட்டில் அப்படியே நம்ம ஜிம்மினா வெளியே வந்தோம். இதை நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு எனக்கு ஈவினிங்குள்ளே உனக்கு என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன், அமைதியாக வந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு சாப்பாடெலாம் வேண்டாம், இங்கே பாரு ஜிமின் டென்ஷன் ஆக்கக்கூடாது, வந்து சாப்பிடுன்னா சாப்பிட்றணும், சாப்பிடு, இல்லை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுக்க வேண்டியது இருக்கும், நீயா சாப்பிட்டா ஓகே, இல்லை நானாக சாப்பிட வைப்பேன் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிம்மினாவுக்கு என்ன பண்ண இது பண்ணு தெரியாமல் நேராக வந்து பெட்டில் உட்காண்டபடி அப்படியே ஃபுட் பிளேட்டை ஹேண்ட்ஸில் எடுத்தா. சுகாவுமே அவருக்கு கொண்டு வந்த ஃபுட் பிளேட்டை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி சுகாவுமே சாப்பிட்றாரு, ஜிம்மினாவுமே சாப்பிட்றாரு. ஜிம்மினா இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது கூட கிடையாது, ஏன் பார்த்தது கூட கிடையாது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்றத பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட்டது கிடையாது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணால் இந்த 1 வீக் இந்த ஹவுஸில் இருந்தாலும் நம்ம ஜிமினா கிட்ட ஃபுட்டை கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. பட் நம்ம ஜிமினா வந்து சாப்பிடாம எனக்கு வேண்டாம் எனக்கு ரைஸ் மட்டும் போடும், தேவையில்லாமல் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு சாப்பிட வேண்டாம்ங்கிற மாரி எல்லாத்தையும் வேண்டாங்கிற மாரி சாப்பிடாம தான் இக்னோர் பண்ணியிருப்பார். ரைஸ் மட்டும்தான் எடுத்து சாப்பிட்டுருப்பாரு. சாப்பிட்டுட்டு அப்புறம் ஜெனி நோட் பண்ணிட்டுருப்பாரு. இன்றைக்கி தான் சுகா கூட சேர்ந்து சாப்பிட்றாரு. அந்த மூமெண்ட்டுக்கு இந்த ஃபுட்டோட டேஸ்ட்டெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டு இதெல்லாம் நம்மளால் எப்போதுமே வாங்கி கூட சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி நான் திங்க் பண்ணபடியே ஃபுட்டையே நோட் பண்ணபடி சாப்பிட்டுட்டு இருக்கிற இடம் சுகா நோட் பண்ணிவிட்டு என்ன திங்க் பண்ணுறேன், ஃபுட்டு டேஸ்டியாக இருக்குடா, இன்னும் கொஞ்சம் நெட்ஒர்க் சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிளேட் அப்படியே கீழே வைக்கிறேன்னு பேரில் போட்டு உடச்சிருவாரோ அந்த மாதிரி உடச்சோம். நம்ம ஜிம்மினாவுக்கு பயம் வந்துடுச்சு. பயத்தில் நான் தெரியாமல் ஸ்கிப் பண்ணி போட்டுட்டேன், தெரியாமல் விழுந்துருச்சு, பிளேட்டுக்கு வேணால் நான் மணி கொட்டுறேன், என்ன பனிஷ் பண்ணிடுறேடா, நான் பிளேட்டை கொட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு படாட்டத்தில் கீழே விழுந்து உடஞ்ச அந்த பிளேட்டை பார்த்து பயந்து போய் வேகமாக அந்த ஹேண்ட்ஸில் எடுக்கிறாரு. அது லைட்டாக ஹேண்ட்ஸில் கட் ஆகி லைட்டாக பிளட்டு வருமா அந்த மூமெண்ட்டை பட்டுட்டு சுகர் ஷாக் ஆகி ஒன் டைப் யார் என்னத்தை கேட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா வந்து நம்ம சுகா பிடிக்க தான் வருவாரோ. ஆனால் பட்டு ஃபாஸ்ட்டில் ஜிமினாவோட பேரண்ட்ஸ் ரிட்டர்ன் அந்த மூமெண்ட்டில் ஜிமினோட அங்கிள் ஆண்டி இருப்பாங்களே, நம்ம ஜிமினாக்கிட்ட ஹெவி ஒர்க்கை கொடுத்து ஹவுஸில் இருக்க ஒர்க்கெல்லாம் பார்க்க வச்சுருந்துருப்பாங்க. சின்னதாக ஏதாவது ஒரு திங்ஸை உடச்சிட்டா பயங்கரமாக நம்ம ஜிமினாவை அடிச்சிருந்துருப்பாங்க, பனிஷ் பண்ணியிருந்துருப்பாங்க. போடா குறைக்கு ஃபுட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க. அந்த மூமெண்ட்டில் இப்போ சுகா வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுற அதை விட்டுருங்கிற மாதிரி ஹக் பண்ணுற மாதிரி பிடிக்க வேண்டாம். என்னை அடிக்காத நான் ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டேன், ப்ளீஸ் என்னை அடிக்காதீங்க, எனக்கு வலிக்கும்ங்கிற மாதிரி கட்டுவாரோ. அந்த மாதிரி கட்டுனோம். சுகா ரொம்ப ஷாக் ஆகி ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மூமெண்ட்டில் ஜிமினா அல்றதை பார்த்துட்டு ஜிமினாவோட ரியாலிட்டியில் இல்லை ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் ஒரு டார்க் சைடுன்னு இருக்கும்ல, ஜிமினா இந்த மாதிரி திங்ஸ் ஏதாவது உடச்சிட்டா அந்த ஆண்டி பயங்கரமாக அடிச்சிருப்பாங்க. அதில் நம்ம ஜிமினா வந்து என்னை அடிக்காதீங்க எனக்கு வலிக்குங்கிற மாதிரி பயங்கரமாக அழுதுருப்பாரு. அந்த மாதிரி தான் அந்த மைண்ட் செட்லேயே நம்ம ஜிமினா அந்த மாதிரி அழுறதை பார்த்துட்டு ஜிமினாவோட ஆன்சர் இருக்கிறது எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு சுகா அப்படியே ஜிமினாவை டைட்டாக ஹேக் பண்ணபடி யார் ஒன்றை இப்போ அடிக்கிறான், எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறேன், ஜஸ்ட் அது பிளேட்டு தான், சொன்னா கேளு, மணி கொட்டா வாங்கிக்கலாம், சொன்னா கேளுங்கிற மாதிரி நம்ம
சுகா நம்ம ஜிமினாவோட பேக் சைட் மட்டுக்கு சாஃப்டாக ரப் பண்ணபடி ஜிமினாவை லைட்டாக கம்ஃபர்ட் பண்ணுறாரு. ஜிமினாவும் பயத்தில் ஒரு மாண்டி பயத்தில் க்ரை பண்ணி கட்டி அழுதுட்டு இருந்தவர் சுகா பண்ணிகிட்ருக்க அந்த கம்ஃபர்டான மூமெண்ட்டில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி என்னை அடிக்க மாட்டல என்னை அடிக்க மாட்டல அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டால் ஏன்டா என்ன மாதிரி பண்ணுற, நான் ஏன்டா உன்னை அடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா அப்படியே பொறுமையாக பெட்டில் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாத, எதுக்காக இந்த மாதிரி திங்க் பண்ணுற, நீ முதல்ல ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி மேடை நோட் பண்ணிட்டோம். இந்த பிளேட்டெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கட்டு வர அந்த மாதிரி கட்டுனோம். ஜிமினா பயத்துலேயே நம்ம சுகாவை நோட் பண்ணோம். ஜிமினா பயப்படுறா. ஜிமினாவுக்கு ஒரு சைடில் டார்க் சைடு இருக்குது. அவனை எல்லாரும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அதில் ரொம்ப பயந்து போயிருக்கானுங்கிறத சுகா பாட்டிருப்பார்ல. இப்போ ஜிமினாவோட ரியாக்ஷன்லாம் நோட் பண்ணியிருப்பார்ல அந்த மூமெண்ட்டுக்கு மேட்ஸை பாட்டு கட்டுன நம்ம சுகா தான் இந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக ஜிமினாவுக்காண்டி கொஞ்சம் சாஃப்டாக பேசினா அந்த மேட்ஸ் வந்து அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேருந்து போனேன். ஜிமினா கிட்ட க்ளோஸாக வந்துட்டு ஜிமினாவோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணபடி நீ எதுக்குமே டென்ஷன் ஆக்கட்ட, அமைதியாக ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, நான் ஒர்க் பண்ண போகிறேங்கிற மாதிரி சுகா அங்கேருந்து போவார். அந்த மாதிரி போனால் என்னை பனிஷ் பண்ண மாட்டல அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்பார். அந்த மாதிரி கேட்டேன். என்னோடய ஒட்டுமொத்த லவ்வையும் உனக்கு மட்டும்தான் கொடுக்க திங்க் பண்ணுவேன். என்னோடய ஹேண்ட்ஸில் உனக்கு லவ் மட்டும்தான் கிடைக்கும், பனிஷ்மெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா அங்கேருந்து நான் மேரேஜுக்கான மட்டும் ஒர்க்கெலாம் பார்க்க போகிறேங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்புனா ஜிமினா வந்து அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி பெட்டில் பட்டுருந்தேன். ஜெனி தான் நேராக அந்த ரூமுக்குள்ள என்ட்ராகி ஜிமினா பக்கத்தில் வந்து உட்காந்துருந்து இந்த ஹவுஸில் இருக்க எல்லாருமே செம க்யூட்டாக நின்றுருக்குறாங்க. உனக்கு தெரியுமா ஹயாங், நான் இந்த மாதிரி பர்சன்ஸை நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. நம்ம கூட இருந்த பர்சன்ஸ் நம்மளோட ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் கூட இந்த அளவுக்கு கைண்டாக நடந்துப்பாங்க, இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக க்யூட்டாலாம் நடந்துப்பாங்க நினச்சி கூட பார்க்கலாம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக செம இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன்ஸாக இருக்கிறாங்க. எனக்கு இங்கே இருக்கிற பர்சன்ஸை எல்லாரையுமே பிடிச்சிருக்கு ஹயாங், நம்ம இங்கேருந்து எங்கேயும் போகாண்டாமே அப்படிங்கிற மாதிரி ஜேனி இந்த மாதிரி ஜிமினாட சொன்னால். ஆனால் இது நம்ம ஹவுஸ் இல்லை, உனக்கும் இங்கே இருக்கிற ஒரு பர்சன்ட்டுக்கும் மேரேஜ் ஆமே, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களாமே அப்படிங்கிற மாதிரி ஜெனி சொன்னால். யார் இதை அவங்ககிட்ட சொன்னா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கோவமாக கேட்டான். ஹயாங் தான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னான் அவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா டென்ஷன் ஆனான். உனக்கு இங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாரையும் பிடிச்சிருக்கா, அவங்களாம் ட்ராமா பண்ணுறாங்க அப்போல்லாம் நீ திங்க் பண்ணாத. நீ ரூம்குள்ளே இருக்க போய் தான் உனக்கு அந்த மாதிரி திங்க் ஆகுது. நீ ரூமை விட்டு வெளியே வந்து அங்கே இருக்க பர்சன்ஸ் கிட்ட பேசிப்பார், அப்போ தெரியும் இவங்க எல்லாருமே ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறாங்க. நான் இந்த மாதிரி பர்சன்ஸை எங்கேயுமே பார்க்கல. இவ்வளோ ரிச்சாக இருக்க பர்சன்ஸ் கூட இவ்வளோக்குள்ளே கைண்டாக சாஃப்டாலாம் நடந்துப்பாங்கன்னு நான் திங்க் கூட பண்ணலை ஹயாங். எனக்கு இவங்க எல்லாரையுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை தாண்டி எனக்கு சுகாவையும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி, எனக்கு சுகா ஹயாங்கையும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜினி இந்த மாதிரி சொன்னோம். ஜிமின் ஷாக்காகி என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ஆமாம், இந்த பிளேஸில் எனக்காகவே ஒரு ரூமே ரெடி பண்ணியிருக்காரு. அந்த ரூமுக்கு நான் போனேன், ஃபுல்லாக நிறைய டாய்ஸ் இருந்துச்சு, புக்ஸ் இருந்துச்சு. எனக்காக நியூ ஸ்கூலில் கூட அவர் ரெடி பண்ணிட்டாராம் என்னை அதில் ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. எனக்காக எல்லாத்தையுமே பாட்டு பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி. எனக்காக ஒரு ரூமு, எனக்கான திங்ஸு, எனக்கான நியூ ஸ்கூலுங்கிற மாதிரி எல்லா ஒர்க்குமே பண்ணியிருக்காரு. நான் நல்லா ஸ்டடி ஒர்க் பண்ணணுமா, எனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அந்த எல்லா ஒர்க்கையுமே ஃபினிஷ் பண்ணி நான் வந்து உன்னை ப்ரௌட் ஆக்குற மாதிரி நான் ஸ்டடி ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணணுமா, என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னார் தெரியுமா, செம்ம க்யூட்டாக பேசினார் அப்படிங்கிற மாதிரி. ஜெனி இந்த மாதிரி சொன்னால் உங்ககிட்ட சுகா பேசினானாங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி ஷாக்கானா. சுகா வந்து நம்ம ஜெனி கூடயும் நல்லா பேசி டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். அந்த மூமெண்ட்டில் சுகா இந்த மாதிரி பேசினார், அந்த மாதிரி பேசினார். இவங்க மாம் டாடி இந்த மாதிரி பேசினாங்க. ஹயாங்ஸ் பிரதர்ஸ் எல்லாருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எல்லாருமே என்கிட்ட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணாங்க. எல்லாருமே செம க்யூட்டாக இன்னசென்ட் மாதிரி ஒரு கைண்டான பர்சன் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. எனக்கு இவங்க எல்லாரையுமே ரொம்ப பிடிச்சிருக்கு ஹயாங், நாம் இந்த ஹவுஸில் இருந்துடலாமே அப்படிங்கிற மாதிரி ஜெனி இந்த மாதிரி சொன்னால். ஜிமினா ஷாக் ஆகி அதெல்லாம் வேண்டாம், இவங்க ரிச்சான பர்சன்ஸ், அப்புறம் நமக்கு என்னைக்காட்டும் ஒன் டே என்னால் சுகாவுக்கு ஃபீலிங்ஸ் கொடுக்க முடியல, சுகாவுக்கு கேட்ட பார்ட்னர் இல்லைன்னு தெரிஞ்சால் நம்மளை அப்படியே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. இது வந்து நிரந்தரமான லைஃப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொன்னால். நான் என்ன சொன்னாலும் இந்த மாதிரி தான் சொல்லுவப்போ அப்படிங்கிற மாதிரி நம்ம
நம்ம ஜெனி அங்கேருந்து எழுந்து போனோம். ஜெனி நான் சொல்கிறது கேளு, இதெல்லாம் பாட்டி திங்க் பண்ணாத. இது ஒரு வேளை ட்ரூவாக இல்லாமல் ஃபேக்காக இருந்தா நம்மடா ஏமாண்டு போவோம் அப்படிங்கிற மாரி ஜெமினா இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா. ஜெனி கேட்கவே இல்லை. அந்த பெட்ரூமை விட்டு வெளியே போனோம். இங்கே நடந்த மொத்த மூமெண்ட்டையுமே இந்த கோஸ்ட் அதே ரூம்குள்ளேருந்து நோட் பண்ணிகிட்டு இருக்குது. மேரேஜ் பண்ணிக்க போறியா? மேரேஜு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உன்னை கில் பண்ணுறேன். இன்றைக்கி நைட்டு முடிஞ்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ரெடியான இதே ஹவுஸில் உனக்கு ஃபியூனல் தான்டா அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷனில் இந்த மாதிரி அந்த கோஸ்ட்டு நம்ம ஜிமினாவை பார்த்துட்ருக்குது.